Hello guys, so today class the continuation of the story the zigzag பார்க்கலாம். So previous class நீங்கள் வந்து listen பண்ணல அப்படின்னு சொன்னால் description boxல link share பண்ணியிருப்பேன், click பண்ணி watch பண்ணிக்கோங்க. Last class we have seen till the bird zigzag started to snore. Okay, so it we have completed and the continuation today is. And what is snore? It was hangers. It began as a soft, crumbly, sort of rumble, much like that which the stomach of a mightily hungry dinosaur might have made. Then it grew louder and louder and louder until it sounded as if a herd of elephants with a hold of trumpeting anchor lay in the room. So, இப்போ zigzag என்ன பண்ணுது? It is in sound sleep and it started to snore இல்லையா? ஸோ அதோடைய சவுண்ட் வந்து எப்படி இருந்துச்சு? It began as a soft crumbly sort of rumble. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதோடைய ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நிலைமையிலாம் இருந்துச்சு. பட் மச் லைக் தட் வித் ஸ்டொமக் ஆஃப் எ மைல்ட்லி ஹங்க்ரி டைனோசர் மைட் ஹவ் மேடு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போக போக ஒரு டைனோசருக்கு பசி எடுத்து அது எப்படி கத்துமோ அதே மாதிரி என்ன பண்ணிடுச்சு, அதோடைய சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆக தொடங்கிடுச்சு. லவுடர் 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 இட் சவுண்டட் as if herd of elephants with hold of trumpeting. ஓகே, ஸோ ஒரு கூட்டமாக எலிஃபென்ட் சேர்ந்து கத்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதோடைய ஸ்னோரிங் சவுண்டு இருந்துச்சு. zigzag snore found out their eardrums till their head aches. ஸோ அதோடைய சவுண்டு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய இயர் ட்ரம், நம்மளுடைய செவிப்பறை அறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ட்ரம்மை வந்து கிழிக்கிற மாதிரி. அண்ட் இட் மேட் ஹெட்ஏக்ஸ். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தலைவலியை கொடுக்குற மாதிரியும் அதனுடைய சவுண்ட் வந்து இருந்துச்சு. இன் வெயின் டிட் தே ட்ரை டு வேக் த ஸ்னோரிங் பேட். 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan. Yet this bird chooses they communicate only in snorri, snore, snorine, snorahili, snorlu. ஸோ இப்போ யார் இமிட்டேட் பண்ணுறாங்க? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க, ஆமாம் 21 லாங்குவேஜ் தெரியுமா இந்த பேர்டுக்கு. ஸோ அது சூஸ் பண்ண மொழியெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, ஸ்னோரி, ஸ்னோரிஸ், ஸ்னோரைன், ஸ்னோரஹிலி அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் வேல வந்து அதை ப்ரனவுன்ஸ் பண்ணி வந்து அதை இமிட்டேட் பண்ணுறாங்க. எதை? இந்த பேர்டினுடைய சவுண்டை வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். I thought it was a scientific fact that birds couldn't snore, said Maya, trying to squirt water from a small water pistol at zigzag to wake him and wetting most of the curtains, the walls and a sofa instead. So Maya என்ன சொல்கிறாங்க, ஸோ உண்மையிலே அறிவியல் உண்மை அப்படின்னா என்னன்னா, பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணாது, கொரட்டை விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுது, கொரட்டை விடுது. அது நாங்கள் என்ன பண்ணுறோம், தண்ணி விட்டு, இப்போ நம்ம ஏதாவது தூங்கிட்டு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே தூங்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே தண்ணி தொளிப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி மாயாவும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து தொளிச்சு பார்க்குறாங்க. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, வால், கர்டைன் அண்ட் ஈவன் த சோஃபா எல்லா இடமும் நனையுது. ஆனால் பேர்டு மட்டும் எழும்புற மாதிரியே இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் அதுக்கிட்ட இல்லை. ஆஃப்டர் விச் டாக்டர்ஸ் பேர்ட் do not obey scientific rules, Aravind was annoyed that his best imitation of a ragging lion, a hungry hyena and a ferocious dog has failed to draw zigzag out of his deep slumber. Now he tried his loudest, most frightening poetic call. So அடுத்து அரவிந்த் என்ன சொல்கிறாங்க, அது இந்த ஆப்ரிக்கன் விச் டாக்டருடைய பேர்டு வந்து என்ன பண்ணாது, சயின்டிஃபிக் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணாது போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பேர்டை எழுப்புறதுக்காக அவங்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் போடக்கூடிய சவுண்ட் மாதிரியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கோவமாக கத்தி பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் லைக் எ லயன் அண்ட் ஹெனா அண்ட் த ஹாய்ட்ரி. ஹாய்ட்ரி அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் லைக் ஏ ஊல்ஃப். ஓகே, ஒரு ஊல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வைல்டு அனிமல் இது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் வந்து கிரியேட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பேர்டு எழும்புற மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. பட் zigzag slept on undisturbed and snored on. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது கூலாக என்ன பண்ணிகிட்ருக்கு, தூங்கிட்டுருக்கு. In total despair at their failure wake zigzag or at least stop him snoring, they shut themselves in the bedrooms as the furthest away from Mrs. Krishnan's studio, where zigzag was creating a terrible din. Mrs. Krishnan was
unraveling a roll of cotton wool to stop her ears. When they heard their mate, Lakshmi shrieking as if she had been electrocuted. So in total despair at their failure, wake Zigzag. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணிட்டாங்க. யார் அதை என்ன பண்ண முடியல, சிக்ஸாகை எழுப்ப முடியலை. ஸோ ஒன்லி த வே டு எஸ்கேப் ஃப்ரம் தட் ஸ்னோரிங் சவுண்டு. ஸோ அவங்களே என்ன பண்ணுறாங்க, இந்த சவுண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹவ் இட் இஸ், தே ஜஸ்ட் ஹாவ் சம் cotton pieces and they block their ears and they shut themselves in the bedroom. Okay, so அப்படியே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. So at that time what happened, when Mrs. Krishnan was busy with her work. Okay, so அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாட்டனை காற்றுல வச்சுக்கிட்டு அவங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணும்போது திடீர்னு அங்கே வராங்க அவங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய மெய்டு லக்ஷ்மி வந்து என்ன பண்ணுறாங்க, she made a heavy noise. She made huge noise like she was electrocuted. ஸோ ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி அவன் லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக ஒரு சவுண்டை கொடுக்குறாங்க. ஸோ உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பயந்தடிச்சு ஓடி வராங்க. Heart hammering, they rushed to the studio to find Lakshmi dancing and clapping her hands excitedly as she yelled out, "We have been blessed, we have been truly blessed. It's raining papayas and bananas in this room." ஸோ அவங்க வேகமாக ஓடி வந்து இங்கே பார்க்கும்போது லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க, ஷீ இஸ் டான்சிங் அண்ட் கிளாப்பிங் ஹர் ஹேண்ட்ஸ் எக்ஸைட்டட்லி, ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டி ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வி ஹாவ் பீன் பிளஸ்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரொம்பவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். பிகாஸ் இட்ஸ் ரைனிங் பப்பாயா பனானாஸ் இந்த ரூம். ஸோ திடீர்னு என்ன ஆகுது, நம்மளுடைய ரூமில் எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே மேலேருந்து கீழே வந்து ஃபேல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. They froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruits and nuts. Half-baked fruits streamed off the fan, dampening even Lakshmi's enthusiasm as a guava landed on her cheek with a soft squish and one walnut hit her forehead with a loud smack. One slice of overripe papaya came whizzing off the fan, and as they watched it helplessly, it, oh horrors, splattered all over Mrs. Krishnan's unfinished masterpiece, Sunset at Marina, spreading streak of grey orange bulb and shiny black seeds all over it. உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெய்ட் லக்ஷ்மி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எதிர்பாராமல் வந்து ஃபேனோடைய சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேனோடைய சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும்போது அதில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே எல்லா இடமும் சிதறடிக்கப்படுது. ஓகே, ஸோ இதை பார்த்து லக்ஷ்மி என்ன நினைக்கிறாங்க, இதோ கடவுள் நமக்கு ரொம்ப பிளஸ் பண்ணிட்டாங்க போல், அதனால தான் நமக்கு மேலேருந்து ஃப்ரூட்ஸாக கொட்டுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பிகாஸ் ஷீ டசன்ட் நோ வாட் ஹேப்பன் ஜஸ்ட் பிஃபோர். ஓகே, ஸோ கொஞ்சம் முன்னால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு தெரியாது. ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன நடந்துச்சு, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி அங்கே வந்துச்சு, இந்த சிக்ஸாக் என்ன பண்ணுச்சு, அது கொடுத்த எல்லா ஃப்ரூட்ஸையுமே எடுத்து எல்லாம் சீலிங்ஸ்லையும் சாண்ட்லியர்லையும் அங்கேயும் இங்கேயுமா கொண்டு என்ன பண்ணிடுச்சு, ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருச்சு இல்லையா. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் தான் இப்போ என்னாச்சு, ஃபேன் ஆன் பண்ணும்போது எல்லா இடமும் வந்து சிதறடிக்குது. அண்ட் எக்ஸ்பெஷலி ஸோ லாஸ்ட் யூ சி Mrs. Krishnan's unfinished masterpiece, Sunset Madness, spreading streak of grey orange bulb and shiny black seeds all over it. ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னா, Mrs. Krishnan already she is very angry about this word. So now she is preparing for her science exhibition. So the theme is Sunset at Marina. Okay, so on the masterpiece of Sunset at Marina, அந்த பெயிண்டிங்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எதிர்பாராமல் அந்த பப்பாயாவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்டும் அந்த சீட்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அங்கங்கே வந்து சன்ஷைன் மாதிரி அங்கங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களா இல்லை கோவப்பட போகிறாங்களா பார்க்கலாம். Mrs. Krishnan groaned tragically and looked ready to shoot Zigzag, but he was saved by the bell. The telephone bell. They answered one call after another as all the neighbors rang up demand what the awful whiz sound was, and if they could please have some peace. And through all this commotion, Zigzag slept on unconcerned and snowed on. ஸோ இந்த சுச்சுவேஷனை பார்த்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு
அப்படியே கோபம் அதிகமாக வருது, எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஷீ இஸ் ஈவன் ரெடி டு ஷூட் த சிக்ஸாக், அப்படியே அதை சுட்டு கொந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் சம்திங் ப்ரிவெண்டட், அதான் எதிர்பாராம அந்த டைம் என்ன ஆகுது, தேர் வாஸ் ஏ பெல், ஏதோ ஒரு பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. இட் மீன்ஸ் டெலிஃபோன் பெல். ஓகே, ஸோ ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ அதை ஆன்சர் பண்ணுற அந்த மைண்ட் செட்டில் அப்படியே இதை ஷூட் பண்ணுறதை விட்டுட்டாங்க. ஸோ அந்த டெலிஃபோன் பெல் ரிங் ஆனது கூட எதுக்கு தான் ரிங் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒன் பை ஒன் தே ஸ்டார்டட் டு மேக் கால். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தங்களாக கால் பண்ண தொடங்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த பேர்ட் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ஸ்னோரிங் சவுண்டால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியலை, வீட்டில் அமைதியாக இருக்க முடியலை. ஸோ ஆல்ரெடி வி சா தட் இட்ஸ் லைக் எ ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். ஓகே, ஒரு கூட்டமான எலிஃபென்ட்ஸ் சேர்ந்து சத்தம் போட்டு அதோடைய சவுண்ட் எப்படி இருக்கும், எங்கே வரைக்கும் கேட்கும் இல்லையா? ஸோ அப்போது அதே சவுண்ட் வந்து இங்கே கேட்கும்போது இது நிறைய ஃபேமிலி என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க தான் ஒவ்வொருத்தங்களும் என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. ஸோ தே ரிக்வஸ்ட் டு ஹாவ் சம் பீஸ். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் அமைதி வேணும், தயவு செய்து இந்த சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் சவுண்ட் இட் இஸ். ஓகே, ஸோ இந்த வீட்லேருந்து சவுண்ட் வருதுன்னு தெரியுது, ஆனால் இது எதனுடைய சவுண்டுங்கிறது யாருக்குமே தெரியல. பிகாஸ் பேர்ட்ஸ் வந்து ஸ்னோர் பண்ணி இது வரைக்கும் யாரும் கேட்டதும் கிடையாது, அதுவும் இவ்வளவு க்ரூவலாக இருக்கும் அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது. ஸோ அண்ட் த்ரோ ஆல் த கமோஷன் சிக்ஸாக் ஸ்லெப்ட் அண்ட் அன்கன்சர்ன். ஸோ இதை பற்றியெல்லாம் எதுவுமே கருதாமல் அவ்வளவு கூலாக யார் தூங்கிட்டு இருக்கா, நம்ம சிக்ஸாக் வந்து அழகாக தூங்கி கொரட்டை விட்டுட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இதோடைய கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.